ஹாய் குட் மார்னிங். கேல்கரியில் எங்களோட தேர்டு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கள் கூட ஜாயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹோட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மதியம் லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் வெளியில் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கு மட்டும் நான் இங்கேருந்து வேக வச்சு எடுத்து கொண்டு போகிறேன். ஸோ ஆளுக்கு ஒரு எக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் எக்கு வந்து வேக போட்டிருக்கேன். சிக்கன் அண்ட் வெஜிடபிள் பிரியாணி ரெண்டுமே தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கு வந்து ஹோம் ஃபுட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால சரி நாங்களே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறோம். வந்து கொஞ்சம் தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா சில பேர் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால ஸோ எக்கு எல்லாத்தையுமே அந்த எக்கு ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். உடைக்கலாம் இல்லை, அங்கே போயிட்டு உடைச்சிக்கலான்ட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து போக போக நான் சொல்லுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். மறுபடியும் அவங்கள மீட் பண்ணுவோம். ஏன்னா மறுபடியும் திருப்பி வரப்போ கேல்கரி வழியாக தான் வருவோம். ஸோ அடிக்கடி மீட் பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து நாங்கள் ஏர்பிஎன்பியில் தங்க போகிறோம். அது வந்து வேறு இடத்துல கேன்மூர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அங்கே தான் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க நைட்டே வந்துட்டாங்க. கார் ஃபுல்லாக ரெண்டல் தான் எடுத்திருக்கோம். அதனால் மிக்ஸ் பண்ணி தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் ஒரே இடத்துல கிளம்புனா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதுதான் அந்த ஹோட்டலு. இன்டீரியரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதுக்கு தானே ஒரு நாளைக்கு வந்து $200 வாங்குறாங்க. ஸோ வந்து இங்கே தான் வந்து ஒவ்வொருத்தராக கிளம்ப போகிறோம். எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஹோட்டல் தான் இது. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ராயல் டெரல் மியூசியம். இங்கே தான் ரியல் டைனோசரோட ஃபாசில் வந்து இருக்குது. வேர்ல்டுலே அதிகமாக கனடாவில் அல்பர்ட்டாவில் தான் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம். அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம், கேல்கரியிலேருந்து 1 hour 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ வழி நடுக்க பாருங்கள் எதுவுமே இருக்காது. சிட்டியை விட்டு தாண்டிட்டோன்னு வெறும் இந்த மாதிரி காடுகளாக தான் இருக்கும். ரொம்ப பில்டிங்கு அது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஆனாலுமே வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஃபுல்லாக வந்து ராக்கி மவுண்டைன் தான் இருக்கும். அது கொஞ்சம் தூரம் போனாலே ராக்கி மவுண்டைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அல்பர்ட்டாவில் ஃபேமஸ் வந்து ராக்கி மவுண்டைன் தான். ஸோ பாருங்கள் அல்பர்ட்டாவோட அழகு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரம் ஹெல்லர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த டைனோசர் மியூசியம் இருக்குது. இந்த இடமெல்லாம் ஏன் வந்து மலை மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் டைனோசர் வந்து வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த படிமங்களை வந்து தோண்டி எடுத்துட்டு அதை வந்து மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து இப்படி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும். இங்கே வந்து ஏகப்பட்ட படிமங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாத்தையுமே வந்து தொகுத்து தான் இங்கே மியூசியம் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி டைனோசர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் டைனோசர். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஹைட் அண்ட் வெயிட்டில் தான் ஒரிஜினலாகவே டைனோசர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கு. இது ஒரு விசிட்டர் சென்டர் மாதிரி இங்கே இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். உள்ளே வந்து எல்லாமே டைனோசர் தீமில் தான் இருக்கும். டிஷர்ட்லேருந்து டாய்ஸு, அதுக்கப்புறம் எது எடுத்தாலும் எல்லாமே டைனோன்னு தான் இருக்கும். விலையும் வந்து அதிகமாக தான் இருக்கும். டாய்ஸ்லாம் பாருங்கள், டைனோவில் எவ்வளோ டாய்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அந்த விசிட்டர் இன்ஃபர்மேஷனில் போய் நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கேட்டுக்கலாம். பெரிய டைனோசர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகிறதுக்குமே என்ட்ரி ஃபீஸ் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ரோட்டரி பார்க் அப்படின்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி. அதுக்கப்புறம் ஷட்டர் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து லஞ்ச் இங்கே தான் வச்சு சாப்பிட போகிறோம். வாங்கிட்டு வந்த பிரியாணி எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஹோம்மேடு பிரியாணி தான். எல்லாத்துலேயுமே 2 பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்கு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். செம்ம பசி வேறு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். எனக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது. அங்கே வந்து வேறு நாங்கள் போகணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து போகணும் அந்த மியூசியத்துக்கு.
ஸோ சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா உள்ளே நிறைய நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம என்ட்ரி ஃபீஸ் வேறு பே பண்ணணும், டக்குன்னுலாம் வர முடியாது. ஸோ எல்லாருமே இங்கே வந்து தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்காண்டியே இந்த இடம் போல் இருக்குது. ஸோ செம்ம பசி. நான் வந்து சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி எடுத்திருக்கேன். அது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பசங்கள்லாம் அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு சிட்டிங் ஏரியா, ஸோ அந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான இடம். வாட்டர் பார்க்கு கூட இருக்குது, ஸ்ப்ளாஷ் பேடு அந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ பசங்கள்லாம் சுற்றணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. தமிழ் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டைனோசர் இருக்குது பாருங்கள். இங்கே போகணும்னு அடம் பண்ணான். ஸோ அவசரமாக சாப்பிட்டுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லோரும் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து டைனோசர்னாலே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் டைனோசர் பொம்மை வச்சுருப்பான், அதுக்கப்புறமா வெறும் டைனோசர் டிஷர்ட்டாக தான் வாங்குவான். ஸோ இதை பார்த்தோன்னா அப்படி ஒரு ஹாப்பி அவனுக்கு. ஸோ அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் மட்டும்தானே வந்தோம் இந்த இடத்துக்கு. அதனால் வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் அவனை விளையாட விட்டுட்டு இருக்கேன். அதோட காலை தொட்டு பார்க்கறான். ரியல்னு நினைக்கிறானோ என்னமோ தெரியல. அந்த அளவுக்குலாம் இந்த காலத்து பசங்க வந்து விவரமா இருப்பாங்க. அது வந்து டாய் மாதிரி தான் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து வர அவனுக்கு மனசே இல்லை. எல்லாரும் வந்து கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரி நாங்களும் அவன் அந்த இடத்துக்கே போகிறோம். ஸோ இங்கே தூரத்துலேருந்து பாருங்கள் அந்த டைனோ எப்படி இருக்குன்ட்டுன்னு அழகாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த வாய் தெரிய பாருங்கள், அதுக்கு தான் நம்ம வந்து காசு கட்டி போய் பார்க்கணும். அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ளே வந்து போகணும். ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் பாருங்கள் மேடு பள்ளமாகவே இருக்குது. அவ்வளோ மணல் குவியல்கள் வந்து இருக்குது. காரு வைப்ரேட் ஆகிறதுல இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்விரில்லாக தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சும்மா தான் இந்த வீடியோவை எடுத்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரீச் ஆகிடுவோம். இதுதான் அந்த ராயல் டெரல் மியூசியம். க்யூ நிற்கிது பாருங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்ட்டுன்னு. உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு தெரியல, அங்கே பக்கத்தில் போனால் தான் நமக்கு தெரியும். எல்லாரும் வந்து லைனில் நிற்கணும். ஒரு 2-3 பேர் மட்டும்தான் எங்கள் குரூப்பில் லைனில் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மொத்தமாக டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்களாம் வெளியில் நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய மியூசியம் போயிருக்கோம், ஆனால் இவ்வளோ கூட்டமெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு மியூசியத்துக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஜோசப் பட் டிரல் இவரோட பேரு தான் வந்து இந்த மியூசியத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. அவரோட சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும் மியூசியம் வீடியோ, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.